மகிழ் சார் பேசினதுக்கப்புறம் எப்படி பேசுறதுன்னே தெரியல. முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் குழுவினர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான மொமெண்ட் எனக்கு. தடம் கதை வந்து சொன்னார். ஒரு ஆடியன்ஸாக என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ண வச்சுச்சு. ஸோ ரெட்டை கதாபாத்திரம், இரு வேடங்கள், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ கதை ஆரம்பிச்சது போக போக தான் எனக்கே தெரிஞ்சுது. அண்ட் ஃப்ராம் த ஃபர்ஸ்ட் சீன் டில் தி எண்ட் அந்த க்யூரியாசிட்டி ஒரு துளி அளவு கூட குறையாமல் அதை கடைசி வரைக்கும் கொண்டு போய். அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, கிளைமேக்ஸ் முன்னாடி ஆஃப் பண்ணுவார். ஐ டெல் யூ டுமாரோ அப்படின்றவார். சார் விளையாட கதையை ஃபுல்லாக சொல்லுங்கள். பிகாஸ் நம்ம பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும். ஸோ எண்ட் ஃப்ரேம் வரைக்கும் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருப்பார். விச் இஸ் ஆக்சுவலி அமேசிங். ஏன்னா கதை கேட்கும் போதே எனக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. படம் பண்ணி முடிச்சிட்டோம். படம் பார்க்கும் போது எனக்கு அந்த இன்னும் மென்மேலும் அதை கூடியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஐம் ரியலி ஹாப்பி தட் ஃபிலிம் இஸ் கம் அவுட் ரியலி வெல். மற்றபடி எனக்கு சார் சொன்ன மாதிரி அவர் என்னை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிவிடுவார். அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான் அந்த ரொமான்ஸ் இந்த படத்தில். அந்த நான் வந்து சார் இல்லை சார் இது ஒரு லிப்லாக் சீன் இருக்குது சார், இல்லை சார் நான் பண்ண மாட்டேன். அருண் யூஆர் அன் ஆக்டர், வாட் இஸ் திஸ், நான் ஐ வில் டாக் டு ஆர்த்தி அப்படின்னாரு. அதோடு சொல்லிவிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து அதுக்கான விளைவுகளை நான் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்கேன் டெய்லி. சார் இந்த மாதிரி என் முன்னாடி இருக்கும்போது அதெல்லாம் சொல்லுவார். ஆக்சுவலாக உண்மை அது இல்லைங்க சார். இது ஆல்ரெடி நீங்கள் ஒரு இதில் சொல்லி என்னை மாட்டி வச்சிட்டீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லாது. தயவு செஞ்சு டேக் நான் எடுத்தது சார். ஸ்ரீகாந்த் சார் எடுத்துட்டு இங்கே தான் இருக்கார். எனக்கு அந்த கண்டென்ட்டை மட்டும் கொடுங்க. சாரி சார் நீங்கள் பேசுறது. நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் ஆர்த்தி, இதை நான் ஆர்த்தி கிட்ட சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக சென்சாரில் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது சார். அது கோபிநாத் சார் எடுத்த ஆங்கிள் அப்படி சார். அவங்க என்கிட்ட ஏதோ கேட்குறாரு. சார் சார் அந்த மாதிரிலாம் நான் பண்ணல மேடம், சென்சாரில் கேட்குறாங்க. இல்லை மேம் அது மாதிரிலாம் பண்ணல. இல்லை அந்த மாதிரி தெரியுது சார். சார் ஆங்கிள் அந்த மாதிரி இருந்துச்சு சார். நான் என்ன பண்ண விஷயம் என்னன்னு சொல்லாமலே பில்டப் கொடுத்துறாரு பாருங்க. என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் கேட்கல. ஹீரோயின் உதட்ட கடிச்சிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா அது நடக்கல. நீங்க வந்து பக்கத்துல தான் மேடம் நின்றுட்டு இருந்தேன். அப்படிலாம் அவர் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சார். இல்லைங்க கடிச்சிருக்காரு. கோபிநாத் சார் என்ன ஆங்கிள் எனக்கு இன்னும் தெரியல சார். நீங்க பண்ண விஷயம் கடிச்சாரா இல்லையான்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். பட் அவருடைய அந்த ஆர்வத்தின் காரணமா அந்த போர்ஷனை நாங்க இழக்க வேண்டி வந்து விட்டது. போதும், இதுக்கு மேல நீங்க பேச வேணாம் சார். ஸோ எனிவேஸ் எனக்கு ரொமான்ஸ்ன்றது கொஞ்சம் தடையற தாக்குறது முன்னாடி வரைக்கும் அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும். பட் அவ்வளோ அழகாக தடையற தாக்கலே ரொம்ப அழகான ரொமான்ஸ் சீன்ஸ் வச்சுருப்பாரு. த காலேஜ் அந்த யங்ஸ்டர்ஸ் ரியலி லவ்ட் இட். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் அந்த லவ் போர்ஷன் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மகிழ் சார் ஃபார் மேக்கிங் மீ டூ தட். அண்ட் தடையற தாக்கல எனக்கு ஒரு 2-3 வாக்குறுதி கொடுத்தாரு. அது நிறைவேறிச்சு. இந்த படத்துலையும் எனக்கு ஒரு நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஐ எம் ஷுர் தட் வில் டர்ன் அவுட் த சேம் வே. ஸோ ஐ எம் ஹோப்பிங் ஃபார் தட்.